பார்த்ததில் புரிந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்ததில் புரிந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெல்கம் டு பார்த்ததில் புரிந்தது சீரீஸ் பார்ட் 1. உங்களை அறியாம உங்க குழந்தைங்களோட அறிவையும் இன்டெலிஜென்ஸும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்புவீங்களா? அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பயோ, முக்கியமா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்பயோ, இல்ல குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கப்பயோ கையில மொபைல் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாம, சாப்பிட்டது போதுமா இல்லையான்னு கூட தெரியாம ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி, அதாவது தேவையற்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்போ ஒபிசிட்டியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட், ஹை கலோரிக் இன்டேக். அதாவது ஒரு ரிசர்ச்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்றப்போ மொபைல் யூஸ் பண்ணுற குழந்தைங்களையும் மொபைல் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்ற குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி மூலமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா, மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு 15% ஹை கலோரிக் இன்டேக், அதாவது கலோரி நிறையா இருக்க ஃபுட்ஸை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ரிசர்ச் மூலமாக. தேர்ட் பாயிண்ட், டிஸ்ரப்டட் பிரெயின் கட் கனெக்ஷன் சொல்றாங்க. அதாவது நம்ம சாப்பிட்றப்போ பிரெயினுக்கும் டைஜஷன் சிஸ்டம்க்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் போயிட்டு இருக்கும். எப்போ நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த கனெக்ஷன் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது மூலமா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக உங்க குழந்தை உங்க ஃபுட்டுன்னா அந்த என்ஜாய்மெண்ட் வராது. அடுத்து வேற வகையான ஃபுட் கொடுக்குறப்போ அதுக்கான ரெகக்னேஷனும் அந்த சென்சேஷனும் அந்த கேரக்டரிஸ்டிக்கே அவங்க கிட்ட வளர்ந்துருக்காது. ஏன்னா நம்ம ஃபோன் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் என்னன்னா, இம்பேக்ட் சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பேக்ட் சோஷியல், அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இன்னொருத்தவங்க ஃபேஸ் பார்த்து, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனை அந்த இடத்துல கட் ஆகும். அடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸும் அந்த இடத்துல கட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குழந்தைக்கு இரிட்டேஷன், அதாவது ரொம்ப கோவப்படுறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த குழந்தைக்கு நம்ம ஃபோன் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத ஆஸ் அ பேரண்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட் இன் பேரண்டல் ஃபீடிங்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஹெல்தி ஈட்டிங் பிஹேவியரே ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றப்போ அந்த ஷேர் பண்ணிக்கிற பழக்கம், அந்த ஷேர்டு மீல்ஸ் அதுவுமே ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிவ் அண்ட் வீக்கர் பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் பழமையான காலத்துலலாம் நிலாவை காட்டி சோறு விட்டுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம மொபைல் காமிச்சும் இல்லை கையில் அந்த குழந்தைக்கு மொபைல் காமிச்சும் நம்ம வந்து சோறு இட்டுட்டு இருக்கோம். நம்ம தான் அதுவும் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நான் என்ன கேள்வி கேட்டாலும் குழந்தை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நம்மளே சொல்கிறோம். அதுக்கு யார் காரணமாக இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி செயல்கள் மூலமாக நம்மளோட வார்த்தைகளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். திங்க் அண்ட் ஆக்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டே டியூன் டு அவர் பேஜ் ஃபார் மோர். தேங்க்யூ.